வியூவர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க, இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். இதுக்கு நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன், 4 தக்காளியை வெட்டி வச்சுருக்கேன், ஒரு பெரிய வெங்காயத்தை பாதி பாதியாக வெட்டி வச்சுருக்கேன், 2 பச்சை மிளகா, 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், ஒரு பிடி கருவேப்பிலை, இன்னொரு வெங்காயத்தை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். இப்போ நம்ம மசாலா சாமானை பார்த்துடலாம். தாளிக்கிற சாமான் 2 அன்னாசி பூ, ஒரு 4-5 லவங்கம், ஒரு 4 பட்டை, 2 ஏலக்காய், கொஞ்சமாக ஜாதி பத்திரி, ஒரு 2-3 பிரிஞ்சி இலை, 1 டீஸ்பூன் உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 3 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். 1 டீஸ்பூன் சர்க்கரை, 150 ml எண்ணெய், கடலை எண்ணெய் தான் நான் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த எண்ணெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரைக்க வேண்டிய பொருளெல்லாம் அரைச்சிக்கிறோம். நான் ஏற்கனவே பெருசாக கட் பண்ணி வச்சுருந்தேன் அந்த வெங்காயத்தையும், 2 பச்சை மிளகா, 4 தக்காளி, இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டுக்கலாம். இது கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட் 2 டேபிள் ஸ்பூன், அதையும் சேர்த்து இது போல் அரைச்சி எடுத்துக்கலாம். இதை ஒரு பக்கமாக வச்சுட்டு 2 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் சீரகம், அந்த ஏற்கனவே நான் வச்சுருந்த அந்த 2-3 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் தாளிப்புக்கு தேவையான சாமான்கள். இப்போ அடுப்பை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் அந்த 150 ml எண்ணெயும் ஊற்றிடலாம். எண்ணெய் ஓரளவுக்கு காஞ்ச பிற்பாடு இப்போ நம்ம தாளிக்க வேண்டிய சாமான்களை அதில் போட்டுடலாம். இப்போ அது நல்லா பொரிஞ்சு வந்துக்கிட்டு இருக்கு. அது கூட பிரிஞ்சி இலையும் போட்டு சோம்பு, சீரகம், இது எல்லாத்தையும் போட்டுடலாம். இதை எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடலாம். இது எல்லாமே நல்லா பொரிஞ்சு வரும்போது இப்போ நம்ம பொடியாக நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை போட்டுக்கலாம். ஒரு பிடி கருவேப்பிலையும் சேர்த்து அதிலே போட்டுக்கலாம். இந்த வெங்காயத்தையும் நல்லா வதக்கிட்டு அது ஓரளவுக்கு செவக்கிற வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இருப்போம். இது போல் நல்லா வதக்கி விட்டுட்டு இப்போ நம்ம சிக்கனையும் அதில் போட்டுடலாம். எல்லா சிக்கன் பீசஸையும் அதில் போட்டுட்டு இதை இப்போ நல்லா நம்ம கிளறி விட்டுடலாம். சிக்கன் கொஞ்சம் கலர் மாறின பிறகு நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்கிற அந்த கலவையை இதில் போட்டுக்கலாம். இப்போ இதை எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கிக்கலாம். இது நல்லா வதங்கின போது இது கூட நம்ம உப்பு போட்டுக்கலாம். உப்பு சரி பார்த்து போடுங்க. உங்களுக்கு அதிகமாகவோ இல்லை கம்மியாகவோ வேணுன்னா நீங்கள் அது போல் போட்டுக்கோங்க. இப்போ நல்லா இது கொதித்து வந்துடுச்சு. இப்போ நான் இந்த மிளகா, தனியா, மஞ்சத்தூள், இந்த பொடியெல்லாம் போட்டு இப்போ நல்லா கிளறி விட்டுடலாம். கொஞ்சம் நேரம் ஒரு 5 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் அது நல்லா கொதி வந்த ஒருபாடு இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். இதை ஒரு 10-15 நிமிஷம் நல்லா வேக விட்டுடலாம். பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்துடுச்சு. இப்போ நம்ம நல்லா கொதிக்க கொதிக்க தண்ணி எடுத்து ஒரு டம்ளர் இதில் ஊற்றிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டு மறுபடியும் இதை மூடி வச்சிடலாம். இதில் கொத்தமல்லி தூவி விட்டுட்டு நல்லா இதை கிளறி விட்டு இப்போ தீயை நல்லா சிறுவ வச்சுட்டு இதை நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம இதை சர்விங் ட்ரேக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், இப்போ இந்த சிக்கன் கிரேவி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ரெடி ஆயிடுச்சு. இது நம்ம சப்பாத்தியோட, நானோட, ருமாலி ரொட்டி, இடியாப்பம், இது எது கூட வேணுனாலும் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லாயிருக்கும். See you on my next video. Bye bye.